டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குது. அதில் 2 முக்கியமான டைப் தான் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன், அப்புறம் ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன். ரெசிஸ்டிவ் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவுக்கும் கிளாஸ் மிரருக்கும் இடையில் ஒரு டைனி கேப் இருக்கும். இந்த கேப்பை அதசிவ் கொண்டு நிரப்பியிருப்பாங்க. நாம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது இந்த கேப் நீங்கி செயல்பட ஆரம்பிச்சிடும். நாம் டிஸ்பிளேல எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தோங்கிறத ஸ்மார்ட் ஃபோனோட மெமரி கண்டுபிடிச்சி அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இந்த ரெசிஸ்டிவ் டிஸ்பிளேவோட மேஜர் டிஃபிகல்ட்டி என்னன்னா, அதிகப்படியான லேயர்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிருக்கிறதுனால வெளியிலிருந்து வரக்கூடிய லைட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகி டெக்ஸ்ட் நம்மளால் சரியாக படிக்க முடியாமல் போகலாம். கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸால் உருவானது. நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அழுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மின்சாரத்தால் கடத்தக்கூடிய எந்த ஒரு பொருள் இந்த டிஸ்பிளேல டச் ஆனாலும் உடனே ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பால் மெமரியால் எந்த இடத்துல நாம் டச் பண்ணியிருக்கோங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஸ்கெட்ச் பென்னோட கலர் ஸ்பாஞ்சில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிறதால டச் ஸ்க்ரீனில் இதோட வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்த முடியும். ஸோ நம்ம எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறோங்கிறத மெமரியால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பென்னோட ஒரு வயரை கனெக்ட் பண்ணியிருக்கு.